கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். நிதிஷ்குமார் ரெட்டி இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. உண்மையாலுமே செம்மையான டேங்க இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு. மேட்ச்ல என்ன நடந்தது, ஸோ அவருடைய செஞ்சுரி மூமெண்ட் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அது அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெஸ்ட் மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை ஜெயிச்சாதான் நம்ம வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு குவாலிஃபை ஆகுமா இல்லையானுங்கிற விஷயம் தெரியும். இதுக்கு நடுவில் அந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிற மாதிரி வேற பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, முதல் நாள் தர்ம அடி. ஸோ டிராவிஸ் ஹெட் தான் வழக்கமா அடிப்பாரு, ஆனா முதல் நாள்ல அவர் அடிக்கல. அவரை தவிர எல்லாரும் அடிச்சாங்கப்பானுங்கிற மாதிரி சாம் கான்டார் அடிச்சாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு லபுசேன் அடிச்சாரு, அண்ட் ஸ்மித் அடிச்சாரு. வரவங்க போறவங்க எல்லாமே அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலேயே என்னமோ 475 அப்படிங்கிற ஹியூஜ் டோட்டலை வந்துட்டு நம்மளால போஸ்ட் பண்ண முடிஞ்சுங்கிற மாதிரி ஆஸ்திரேலியன் டீம் வந்துட்டு ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சைலண்ட் அப்படிங்கிறது ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்துகிட்டே இருந்தது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டே ஆட்ட முடிவுல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க. பிகாஸ் விராட் கோலி ஆடின ஒரு விதம் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. ஜெய்ஸ்வாலுடைய விக்கெட்டுக்கு அப்புறம் அந்த மொமெண்டம் அப்படியே ஆஸ்திரேலியா பார்க்க போயிடுச்சு. 5 விக்கெட் போயிருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ரிஷப் பண்ட் அண்ட் ஜட்டு பேட்டிங் வந்தாங்க. ஸோ சீக்கிரமாவே ரிஷப் பண்டுடைய விக்கெட் போயிருச்சு. ரிஷப் பண்ட் என்னையா ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். குறிப்பா சுனில் கவாஸ்கர், அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் கமெண்ட்ரியிலேயே கழுவி ஊத்திருந்தாங்க. உண்மையாலுமே ஸ்டூப்பிடுங்க. இந்த மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை. டீம் இந்த சுச்சுவேஷன்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ் ஆக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் திட்டிட்டு இருந்தாரு. ஸோ தயவு செஞ்சு இதுதான் அவருடைய நேச்சுரல் கேம் எல்லாம் சொல்லாதீங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். கஷ்டப்பட்டு ஆடி இருக்கணும் எப்படியாச்சு. அட்லீஸ்ட் வந்துட்டு நல்ல ஷாட்டுக்கு போய் அவுட் ஆயிருந்தா கூட பரவாயில்ல. இது தேவையா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தேவையானுங்கிற மாதிரி எல்லாருமே அக்ரி பண்ணி ரிஷப் பண்ட கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்த யாருமே பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண முடியாதுன்னு நினைச்சப்போ வாஷிங்டன் சுந்தர் உண்மையாலுமே வந்துட்டு அவருக்கு இந்த டெஸ்ட் மேட்ச் விளையாடக்கூடிய 100% தகுதி இருக்கு. இன்னும் கொஞ்சம் டாப் ஆர்டர்லயே ப்ரொமோட் பண்ணலாம்ங்கிறதுலயும் மாற்றம் கிடையாது. ஸோ கூட வந்தாருங்க நிதிஷ்குமார் ரெட்டி. அவரும் தன்னுடைய ஃபர்ஸ்ட் 50 அடிச்சிடலாம்னு சொல்லி ஒவ்வொரு மேட்சுமே ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. பட் இருந்தாலும் எல்லா மேட்ச்லயுமே கிட்டத்தட்ட கம்மி பால் பிடிச்சி 35, 40, 42, 45 இந்த மாதிரி ஸ்கோருக்குள்ளேயே அவர் அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. ஸோ 50 அப்படிங்கிறது வரவே இல்லை. ஸோ ஃபைனலா இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தரும் நிதிஷ்குமாரும் பொறுமையா ஆடி அந்த 50 ரன் அப்படிங்கிறத கிராஸ் பண்ணாரு. ஆனா அந்த 50-ஐ 100-ஆ கன்வெர்ட் பண்ணுவாருன்னு நினைச்சே பார்க்கல. ஏன்னா 150, 160க்கு 5 விக்கெட் போயிடுச்சு. இங்க இருந்து அவ்வளவுதான், என்னப்பா ஒரு 250 அடிப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தப்போ ஸோ 350க்கு மேல ஸ்கோர் வரைக்கும் மிக முக்கியமான காரணமா வாஷிங்டன் சுந்தரும் நிதிஷ்குமார் ரெட்டியும் இருந்தாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி அவருடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க. என்ன ஒரு பிளேயருங்க, சான்ஸே கிடையாது. அவருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கு, பயம் கிடையாது, ஃபாஸ்ட் பவுலரை பார்த்து பயப்படுறது கிடையாது. ஸோ யங்ஸ்டர் அந்த டேலண்ட் இருக்கு. கண்டிப்பா இவரை வந்துட்டு டாப்ல அனுப்பணும். 6வது 7வது அனுப்புறதுக்கு பதிலாக கண்டிப்பா 4th 5th இந்த மாதிரி சுச்சுவேஷன் அனுப்பினா இன்னும் பெட்டரா ஆடுவாரு அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஸோ இதை தாண்டி நிதிஷ்குமார் ரெட்டியோடைய ஃபாதருக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம் தெரியும். ஸோ ஒவ்வொரு தடவை அவரை கேமரால காமிச்சிட்டே இருந்தாங்க, செஞ்சுரி அடிப்பாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் கொஞ்சம் பயமா இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த சமயத்துல தான் நல்லா ஆடிட்டு இருந்த வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆயிடுவாரு. ஸோ தொடர்ந்து பும்ராவும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் டக் அவுட் ஆகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த சமயத்துல சிராஜ் தான் உள்ள வருவாரு. சிராஜை பொறுத்த வரைக்கும் கட்ட வச்சு ஆக வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ 3 பால்ல 3மே கட்ட வச்சு அடுத்த ஒரு ஸ்ட்ரைக்கை வந்துட்டு நிதிஷ் கிட்ட கொடுத்துருவாரு. ஸோ அவரு செம்மையா செஞ்சுரி அடிப்பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு அந்த ஒரு ப்ரௌட் மூமெண்ட் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிஞ்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அட் த சேம் டைம் வேலையெல்லாம் விட்டுட்டு நிதிஷ்குமார் வந்துட்டு பயங்கரமா ட்ரைன் பண்றதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இவ்வளோ வருஷம் சப்போர்ட் பண்ணி இந்த ஒரு செஞ்சுரி மூமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணாரு. ஒவ்வொரு பாலும் கடவுளை வேண்டிகிட்டே இருந்தாரு. ஃபைனலா அந்த ஒரு டெஸ்ட் செஞ்சுரி அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ அவருக்கும் சந்தோஷம், டீம் இந்தியாவுக்கும் ஒரு ஹாப்பி டே தாங்க. ஏன்னா கண்டிப்பா இன்னைக்கு காலையிலேயே ஸோ இருக்கிற எல்லா விக்கெட்டும் போயிடும். ஸோ ஆஸ்திரேலியா வந்துருவாங்க. அதை தாண்டி இல்லை இன்னிங்ஸ் வெற்றி கூட பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரிட்டன் இந்தியன் டீமே பேட்டிங் வரக்கான சான்ஸ் இருக்குங்களா யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா 350க்கு மேல ஸ்கோர் எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னும் ஒரு விக்கெட் ஹேண்டில் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் லீட் அதிகமா இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா கம்மி பண்றது ரொம்ப கஷ்டம் தான். பட் இருந்தாலும் ஸோ சீக்கிரமா ஆஸ்திரேலியாவை சுருட்டிட்டு 5வது நாளுக்குள்ள வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இந்தியன் டீம் அதை பண்றாங்களா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நிதிஷ்குமார் ரெட்டி கண்டிப்பா ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ஆளா வருவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமா இருக்க போறாருங்கிறது மாற்றம் கிடையாது. ஸோ இதை பத்தின கருத்துக்கள் தாராளமா ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.